வாட்டர்மெலன் கல்டிவேஷன் மல்ச்சிங் ஷீட்ல போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் இடைவெளி கரெக்டா 1.5 மீட்டர் விட்டுருக்காங்க. இதுல வீடிங் வண்டியிலேயே பண்ணிப்பாங்க. அதை விட முக்கியம் வாட்டர்மெலன்ல என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜை பாருங்க, நட்டு ஒரு 15 நாள் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 15 நாள் நட்ட 15 நாள்ல இருந்து எத்திரல் ஸ்ப்ரே பண்ணணும். எதுக்கு சார் எத்திரல் ஸ்ப்ரே அப்படின்னா, இதுல 2 பூ வரும், ஒன்னு ஆண் பூ, இன்னொன்னு பெண் பூ. ஆண் பூ வந்தா காசு கிடையாது, பெண் பூ வந்தாதான் காசு. ஆண் பூ மகரந்த சேர்க்கைக்கு மட்டும்தான், பெண் பூ அதிகமானாதான் காசு. அதுக்கு எத்திரல் ஸ்ப்ரே பண்ணணும். 250 ppm லெவல்ல நட்ட 15 நாள்ல இருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை 15 நாள் இடைவெளியில ஸ்ப்ரே பண்ணணும். ppmனா என்ன சார் அப்படின்னா, பாஸ் பெர் மில்லியன். 1 மில்லிகிராம் ஆஃப் எத்திரலை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்தா போதுமானது. அதை 15 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெண் பூ அதிகரிக்கும். பெண் பூ அதிகரிச்சா வாட்டர்மெலான் எண்ணிக்கையும், ஒரு செடியில எத்தனை காய்கள் வர காய்கள் அதிகரிக்கும். ஆண் பூ வந்ததுன்னா நமக்கு காசு கிடையாது. இதை ஃபாலோ பண்ணணும் நார்மலா. ஆனா விவசாயிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, பூ வரப்ப அடிச்சா போதும்னு நினைப்போம். கண்டிப்பா அப்படி கிடையாது. நட்ட 15 நாள்ல இருந்து இதை தெளிங்க, எத்திரல் ஸ்ப்ரே தெளிங்க. உங்களுக்கு ஒரு செடியில வர காய்களின் எண்ணிக்கை கூடும்.